மும்பை புறநகர் ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 12 பேருக்கான தண்டனை விவரங்களை சிறப்பு நீதிமன்றம் இன்று அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் அசோகவர்சனி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். 2006ஆம் ஆண்டு மும்பை புறநகர் ரயில்களில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரில் 12 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டது. இவர்களுக்கான தண்டனை விவரம் நேற்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தரப்பில் பல்வேறு வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட அவர்களின் வாதங்கள் நிறைவடையாததால் இன்றும் அந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்று சிறப்பு நீதிபதி ஜாத்தன் ஷிண்டே அவர்கள் ஒத்திவைத்தார்கள். இந்த வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் மருத்துவ ரீதியான பல்வேறு வாதங்கள் மற்றும் அவர்கள் மனம் திருந்தி வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட வேண்டும் என்ற வாதங்கள், மேலும் பல்வேறு தண்டனை குறைப்புக்கான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அது குறித்த ஆவணங்களை அரசு இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்றும் குற்றவாளிகள் தரப்பிலான வாதங்கள் தொடரவிருக்கின்றன. அவர்களின் வாதங்கள் நிறைவடைந்த பிறகு நீதிபதி ஜாத்தன் ஷிண்டே அவர்கள் இன்று அவர்களுக்கான தண்டனை விவரங்களை அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது.